திருச்சியில் நடைபெற்ற பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற மண்டல மாநாட்டில் பங்கேற்ற பெற்றோர்கள் பள்ளிக்கு தேவையான பொருட்களை 151 தட்டுகளில் சீர்வரிசையாக கொண்டு வந்து அசத்தினர். திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் பள்ளிக் கல்வித்துறையின் பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற மண்டல மாநாடு நடைபெற்றது. இதில் திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்றனர். அப்போது பெற்றோர்கள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு பள்ளிக்கு தேவையான பொருட்களை கையில் சீர்வரிசையாக கொண்டு வந்து வரவேற்பு அளித்தனர். இதுகுறித்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், இதுபோன்ற சீர்வரிசை கொண்டு வரும் நிகழ்வுகள் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் நடைபெறாது என குறிப்பிட்டு பேசினார். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெற்றோர்களெல்லாம் சீர் சுமந்து வருகின்ற அந்த காட்சியை பார்க்கும் பொழுது, இதுபோன்ற நிகழ்வு இந்தியா மட்டுமல்ல, உலகத்திலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்முடைய பெற்றோர்கள் இதுபோன்ற நிகழ்விலே பங்கு பெறுகிறார் என்கின்ற அந்த பெருமை நம் அனைவருக்குமே உண்டு. உலகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் சரி, பெற்றோர்களுக்கும் ஆசிரியருக்கும் இருக்கின்ற உறவு, பெற்றோர்களுக்கும் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இருக்கின்ற அந்த கூட்டு உறவு என்பது வேறு எந்த நாட்டுக்கும் இல்லாத நம்முடைய நாட்டுக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பெருமையாக அதை நாங்கள் பார்க்கின்றோம்.